இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையா நுழை அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மனம் தளராமல் ஊக்கத்தோடு செயல்படுறவங்களை தேடி, அதாவது அவங்களுடைய அட்ரஸை தேடி செல்வமே அவங்க வீட்டு படியேறி வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. தன்னம்பிக்கை, தைரியம், ஊக்கம் இது எல்லாம் எந்த ராசிக்கு நான் இப்போ சொல்லுவேன்னா கண்டிப்பாக மீனராசிக்கு தான் சொல்லுவேன். மீனராசியில் குறிப்பாக உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி பதிவேற்றம் செஞ்ச அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோவில் பர்டிகுலராக மீனராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய லவ் இப்போ எப்படி இருக்க போகுது, வருங்காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த காதலில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இவன் ஜோதிட நல்லன். நம்ம மீனராசிக்காரங்கெல்லாம் எதை நினச்சி புலம்புறீங்களோ இல்லையோ, இந்த லவ் ஃபெயிலியர் நினச்சி நிறைய புலம்புறீங்க. திருக்கணித பஞ்சாங்கம் பாடி இந்த வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி உட்காந்துருக்காரு. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் போட்டு ஒரு பாடுபடுத்துறாரு. குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க இல்லையா, அவங்களெல்லாம் இந்த காதல் விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆக வச்சு அதில் பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான விஷயமா இருக்குது மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லவ்வில் நிறைய சண்டை வந்திருக்கும். காதல் உங்களை விட்டு பிரிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ வேதனையில் மன துன்பத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். சரி சார், லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நான் இப்போ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த காதல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சொல்லிட்டு கவலைப்படலை. அந்த எண்ண ஓட்டத்தில் சிக்கிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப அதே யோசிச்சு அதன் மூலமாக தான் நீங்கள் வந்து டிப்ரெஷன் ஆகிறீங்களே தவிர, இந்த லவ் போயிடுச்சு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த எண்ணம் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப, நீங்கள் ஒரு ஆணை லவ் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க கூட அந்த பழகின நாட்கள், அவங்க கூட அந்த பேசின கான்வர்சேஷன், சேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வீடியோ காலாக இருக்கட்டும், எதன் மூலம் நீங்கள் அவங்க கிட்ட பழகினீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து உங்கள் மூளையில் நின்று உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்க நினைவு உங்கள் மனசை விட்டு போகவே மாட்டேது. அதனால தான் அது உங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அந்த எண்ண ஓட்டங்கள் எப்போ அடங்கும், நாளைக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஒரு வருஷம் முழுக்கவே அது உங்களோட ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு உங்கள் எண்ணம் முழுக்க நீங்கள் காதலித்த நபர், உங்களை விட்டுட்டு போன நபர் மட்டுமே உங்கள் மூளையை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இதுதான் இப்போ இந்த ஒரு வருஷம் மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்காக நடந்துகிட்டு இருக்கு. அந்த இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிற ஒரு போகம் தலைக்கு ஏறி இருக்கு. அதனால தான் இந்த ஜனவரி பிறந்ததுலேருந்தே ரொம்பவே சஃபர் ஆகியிருக்கீங்க காதலில். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா சார், இல்லை பரிகாரம் இருக்கா அப்படின்னா, செஞ்சா போன காதல் திரும்ப வந்துருமான்னா, போன காதல் போனது தான், வேறொரு காதல் கண்டிப்பாக வரும். இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. மீனராசியில் பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் கடந்து தான் வரணும், வேற வழியே கிடையாது. முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை சார். அதனால் நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். என்னை விட்டு போனவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க, நான் நம்புறேன். நீங்கள் டைலாக் இருந்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. ஆனா உங்களுடைய முயற்சி எல்லாம் வீண் முயற்சியா தான் இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கும். நீங்க முயற்சி பண்றது வேஸ்ட். போனவங்க தான். இதுதான் உண்மை. நீங்க இதை அக்செப்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணாலும் இதுதான் உண்மை. மீனராசியில பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு போன காதல் போனதுதான், திரும்ப வராது. வேறொரு காதல் வரும். அதுக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க. உங்களுடைய மனசையும் உங்க மூளையும் அதுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த மீனராசியில பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவேன். உங்களுடைய கெரியர்ல நிறைய டெவலப்மெண்ட் இப்போ நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் நீங்க இப்போ லேர்ன் பண்ணிக்க போறீங்க. உலகத்தை பற்றி புரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. உங்களுடைய கேரக்டர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் நாலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பாடமாக வந்து சனி கொடுப்பாரு. சனி கொடுக்கக்கூடிய தீய விஷயங்கள்லேருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவை நிறைய விஷயங்கள் இப்போ கற்றுக்கோங்க. இது அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் காதல் அப்படிங்கிற ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்து உங்களுடைய நாட்களை, நேரத்தை இதெல்லாம் வீணடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த வருஷம் உத்திரட்டாதி எந்த அளவுக்கு சஃபர் ஆகுதோ அதே அளவுக்கு ரேவதி நட்சத்திரம் பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படாது. அடுத்த வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரங்களாம் எஸ்கேப் ஆகிடுவீங்க. ஆனால் தற்போது ஃபேமிலி, லவ் இது போல விஷயங்களில் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மறுக்கிறது கிடையாது. அடுத்த வருஷம் அந்த ரேவதி ஸ்டார்க்குள்ளே வந்து சனி உட்காருவார். அப்போ வந்து சாதகமற்ற இந்த ஃபேமிலி, லவ் இது போல விஷயங்களில் நிறைய கெடுதலும் நடக்கும். அதுதான் உண்மை. இன்னும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனியின் மீதும் அந்த குருவின் பார்வை இழப்போது. அப்படிங்கிறதுனால சனியுடைய தாக்கங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முழுமையாக சனியுடைய தாக்கம் விலகுமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. சனியுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பட்ட அளவுக்கான துன்பத்தை ரேவதி நட்சத்திரக்காரங்க படமாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம்.
இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லவ்ல நிறைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, லவ் ஃபெயிலியரும் ஆயிருக்கும் நிறைய பேர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். திரும்பவும் நான் தான் சொல்லுவேன், போன காதல் வராது, வேற வழி கிடையாது, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் ரியாலிட்டி. இல்லை சார் அந்த காதல் திரும்ப வரும், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் நேரத்தை தான் வந்து வீணடிக்கும். மீன ராசியில் பிறந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுமா? நிறைய பேர் லவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணியிருக்காங்களே சார், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கு, அவங்களுடைய கெரியர் லைஃப் நல்லா இருக்கு, அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க சொல்றது நடக்கவே இல்லை சார், நீங்க என்ன சார் டுபாகூர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ராசி பலன் பொது பலன் தான், எல்லா வீடியோலும் அது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். தசாபுத்திகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது மோர் தென் 70% தீர்மானிப்பாங்க. இந்த ராசி பலன்லாம் ஒரு 20-30% தான் நடக்கும்ன்றதுனால இதுவே துல்லிய பலன் நீங்கள் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் ஜென்ம சனியாக சனி வரும்போது காதலில் பிரச்சனை, சண்டை, காதல் தோல்வி இது எல்லாம் நடக்கும். மீன ராசி உண்மையில் யாருக்குமே கெடுதல் நினைக்காத, எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான். ஆனால் அந்த ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கும் தெரியல. வேற வழி இல்லை, நம்ம இந்த வருஷத்தையும் அடுத்த வருஷத்தையும் பாதுகாப்பாக கடந்து தான் வரணும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதிலிருந்து மீண்டு எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா மீன ராசியில் பிறந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்ன சார் எப்போ பாரு மீனராசி பற்றி நிறைய சொல்கிறீங்க, வேறு ராசி பற்றி உங்களுக்கு சொல்லவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ராசி பலன் சொல்லுவாங்க இல்லையா காலையில், எல்லா மீனராசிக்காரங்களும் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்படா நம்ம ராசியை சொல்லுவாங்க. ஏன்னா கடைசி 12வது ராசி இல்லையா, அதனால் எப்படா நம்ம ராசியை பற்றி சொல்லுவாங்க சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக கும்பராசி முடிஞ்சு மீனராசி சொல்லும் போது நமக்கு அப்போ ஏதோ ஒரு வேலை வந்துடும், அப்போ நம்ம போயிடுவோம், நமக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். மீனராசியில் ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும், எப்படி இருந்தாலும் நம்ம ராசியை கடைசியாக தான் சொல்ல போகிறாங்க, நம்ம பொறுமையாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்மளுடைய ஜோதி நலன் சேனல் எப்போவுமே நான் ராசி பலன் சொல்கிறேன்னா முதல்ல நான் மீன ராசியிலிருந்து தான் போவேன். எல்லாருமே மேஷத்துலேருந்து தான் வருவாங்க. மீன ராசியிலேருந்து போவதுக்கான காரணம் என்னென்னா, மீனராசிக்காரங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க, கடைசியாக அவங்கள சொல்கிறாங்க, அவங்களும் பாவம் தானே, மற்றவங்க எப்படியும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்மளுடைய சேனல் எப்போவுமே மீனராசியிலிருந்து தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவேன். நம்மளுடைய ஜோதி நலன் சேனலில் முதல்ல மீனராசிக்கு தான் ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நான் கொடுப்பேன். அதுலேருந்து தான் நான் பலன் சொல்ல ஆரம்பிப்பேன். மீனம், கும்பம், மகரம் அப்படின்னு தான் நான் வருவேன். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோட முடிவாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, காதல் நினைச்சு நீங்கள் இப்போ கவலைப்படவே தேவையில்லை. பெர்மனெண்ட்டாக உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான காதல் ஒரு இடத்துல பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி சும்மா டெம்பரரியாக வந்துட்டு போகிற இந்த மாதிரியான சில்லற காதலெல்லாம் நினச்சி இங்கே கவலைப்படவே தேவையில்லை. உங்களை விட்டுட்டு போகிறவங்களை நினச்சி நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட இப்போ கேள்வி கேட்பேன். உங்களை வேணாம், உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே கன்சிடர் பண்ணிக்காமல் உங்களை விட்டு போகிற பர்சன் நினச்சி நீங்கள் ஏன் ஏங்குறீங்க, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அவங்களுக்காக உங்கள் நேரத்தை ஏன் கொடுக்குறீங்க? அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம். பொதுவாக மீனராசிக்காரங்க எல்லாரும் ஈஸியாக நம்பிடுவாங்க, ஈஸியாக பாசம் வச்சிருவாங்க, ஈஸியாக அன்பு செலுத்திடுவாங்க. இந்த மாதிரி உணர்வுகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. இந்த உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத குறைச்சிக்கிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் கால்குலேட்டிவ் மைண்டாகவும் நீங்கள் இருக்க பாருங்கள். ஏன்னா உங்ககிட்ட பழகிறவங்க எல்லாருமே அப்படி தான் பழகிருக்காங்க. உணர்வு ரீதியாக உங்ககிட்ட அவங்க பழகிருந்தால் உங்களை விட்டு அவங்க கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை விட்டு போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களோட இருந்த அந்த நாட்கள், உங்கள் கூட பழகினது, உங்கள் கூட உரையாடினது, பேசுனது, இது போல் எல்லா விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். அது திரும்ப திரும்ப அவங்கள வந்து நம்ம பண்ணுறது தப்பு, நம்ம அவங்களை விட்டு போகக்கூடாது அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனோ பெண்ணோ நீங்கள் லவ் பண்ணுறவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அவங்க உங்களை விட்டு போனால் உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அவங்க அதை நினச்சி கஷ்டப்படல, அவங்க வேற ஒரு லைஃப்பை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க டக்குன்னு மாறிக்கிறாங்க, அந்த மாதிரியான மனப்பான்மையை கொண்டு வந்துக்கிறாங்க. நீங்கள் தான் போனதே நினச்சி உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை யார் தேடி வராங்களோ அவங்க தான் உங்களுக்கு உரித்தானவங்க. உங்களை விட்டு போகிறவங்களாம் உங்களுக்கானவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு மேலும் மேலும் பாதிப்பையும் கஷ்டத்தையும் தான் கொடுத்துட்டு இருக்கும். மீனராசியில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நான் சொல்கிற ஒரு சஜஷன் என்னென்னா, இந்த மாதிரி மன சோர்வாக மன தளர்வாக இருக்கிற நேரத்தில் பாரதியாருடைய கவிதைகளை வாசிங்க. அது உங்களுக்கு நல்ல உத்வேகத்தையும் ஒரு வீரத்தையும் ஒரு மன தைரியத்தையும் உங்களுடைய துன்பத்திலிருந்து மீண்டெழுந்து வந்து உங்களால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியும். இந்த காதல் தோல்வி அப்படிங்கிற விஷயத்திலிருந்து உங்களால் மீண்டெழுந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை அவருடைய கவிதைகள் எல்லாம் கண்டிப்பாக விதைக்கும். பாரதியார் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லுவார், சென்றதினி மீளாது மூடரே, நீ எப்போதும் சென்றதனியே சிந்தை செய்து கொன்றழிக்கும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதை குறித்து எண்ணல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர், என்ன மதை தின்ன முறை செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம், திரும்பி வாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து ஜோதி நலன் சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.